The Lord was speaking to me this whole week, so I wanted to share it with yours. போன வாரம் முழுவதுமாக கர்த்தர் இதை குறித்து என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அதை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். Okay, I will start from last week's message. போன வாரத்தினுடைய மெசேஜ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். And may God speak to all of us today through the word of God. கர்த்தர் ஒவ்வொருத்தரையோடையும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இவரோட பேசுவாராக. Let's all close our eyes. எல்லாரும் கண்களை மூடுவோம். Thank you, Jesus. Thank you, Father. Lord, I give this word, I raise this word to the throne of grace. ஆண்டவரே, இன்று வேளையில கூட இந்த வார்த்தையை உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நான் உயர்த்துகிறேன். May the word speak to us. வார்த்தை எங்களோடு பேசட்டும். May the word be absorbed in our spirit. எங்களுடைய ஆவியில் இந்த வார்த்தையானது நாங்கள் அப்சர்வ் பண்ணட்டும். May it work in our lives. எங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும். As the worship leader said, may it change our life. Worship leader சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். Help us to search our heart. எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. In Jesus' holy name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. Amen. First, I want you to turn with me to Psalm 139, 23-24. முதலாவது சங்கீதம் 139வது அதிகாரம் 23-24 We all know this verse, but I want to read that again. இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் மறுபடியுமாக வாசிக்க விரும்புகிறேன். Okay, read in your own language before God. உங்களுடைய லாங்குவேஜஸ்ல உங்களுடைய மொழிகள்ல நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை வாசிப்போம். David tells God like this. தாவீது இப்படியாக சொல்லுகிறார் கடவுள்கிட்ட. Search me, O God, and know my heart. Test me and know my anxious thoughts. See if there is any offensive way in me and lead me in the way everlasting. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். Many times we ask God, Lord, search me. அநேக நேரங்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது இல்லைன்னா, ஆண்டவரே என்னை ஆராயுங்க. But we don't really search our hearts. ஆனா நாங்க உண்மையாகவே எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை. David says, search my heart, search my soul, search my innermost being and tell me what is wrong with me. அப்ப தாவீது சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பாருங்க, என் உள்ளான மனுஷனை ஆராய்ந்து பாருங்க அப்படின்ட்டு தாவீது சொல்லுகிறார். And when you start asking the Lord will start showing so many things to you. அப்ப இப்படியாக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அநேக காரியங்களை காண்பிப்பார். And for this week God was speaking to me about something that I want to share with you today. So இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் என்னோட இந்த மாதிரி இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போற காரியத்தை குறித்து to search your heart, search your soul, search your mind, search your inmost being. நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய மைண்டை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு? Do you want God to really speak to you what we need today? உண்மையாகவே ஆண்டவர் உங்களோடு பேசணும்னு நீங்க விரும்புறீங்க? என்ன எங்களுக்கு தேவைன்றத ஆண்டவர் பேசணும்னு நீங்க விரும்புறீங்களா? Last Sunday's key verse was Romans chapter 6 verse 4. போன வாரம் எங்களுடைய வசனம் ரோமன்ஸ் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை குறித்து நாங்க Let's பார்த்தோம். all quickly turn Romans chapter 6 verse 4. குயிக்கா நாங்க அந்த வசனத்துக்கு ரோமன்ஸ் 6வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். We were therefore buried with him in baptism into death, in order that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். All of you tell a new life. எல்லாரும் சொல்லுங்க, புதிய ஒரு வாழ்க்கை. To live a new life. புதிய வாழ்க்கை வாழுகிறதற்கு. Okay, so
last week I told you there are two things when you say a new life. போன வாரம் நான் சொன்ன ரெண்டு காரியம் இருக்கு புதிய வாழ்க்கையை குறித்து. What was the first new life? முதலாவது புது வாழ்க்கை என்னது? A new way of thinking. புதிய விதமான யோசனை சிந்திக்கிறது. So I said this week we were searching our hearts, Lord, what am I thinking new? Am I living new? அப்ப இந்த வாரம் நாங்க யோசிச்சோம், எங்களை இருதயத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தோம், புதிய விதமா யோசிக்கிறனா சிந்திக்கிறனா அப்படின்ட்டு ஆராய்ந்து கொண்டிருந்தோம். And God was speaking to me every day. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். And my Bible topic that day was Proverbs chapter 1. அன்றைய நாளுடைய வேதத்தை நான் வாசிக்கிறது நீதிமொழிகள் 1வது அதிகாரம். And when you say Proverbs chapter 1 and when you say Proverbs chapter 1 verse 7, you automatically know what the word is. அப்போ நீங்க நீதிமொழிகள் 1:7 ன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் அது என்ன வசனம். What is Proverbs chapter 1 verse 7? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் என்னது? The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். When the verse came, I thought I know it. அப்ப அந்த வசனம் வந்ததுக்கு பிறகு நான் சொன்னா எனக்கு தெரியும் இது. When I was reading the verse, I thought I know it. அப்ப அந்த வசனம் வாசிக்கும் பொழுது நான் சொன்னது எனக்கு தெரியும். And then the Holy Spirit said, read it again. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார், மறுபடியும் நீ வாசி. And when I started reading Proverbs 1 again, God opened my eyes. அப்ப மறுபடியும் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களை திறந்தார். You know, the fear of the Lord is the beginning of wisdom. The Bible says, but what is the fear of God? Do I have that fear of God? Do I still retain that fear of God? அப்போ வசனம் எப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம்ங்கிறது என்ன, அந்த என்னுடைய வாழ்க்கையில் அந்த பயம் இருக்குதா அப்படின்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். And then the Lord opened to see that now I think I know the word. You know, today I have come to speak about the spirit of familiarity. இன்றைய நாள் எல்லாம் தெரியும் என்கிற ஒரு ஆவி, எல்லாம் தெரியும் என்கிற ஆவியை குறித்து நான் பேச வருகிறேன். You know, today we lack the fear of God because we think we know everything. So இந்த நாட்கள்ல எங்களுக்கு கர்த்தர் மேல் அந்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ற அந்த ஒரு இதுக்குள்ள I will explain. Tap the person next to you, tell I know. பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு தெரியும். I know. எனக்கு தெரியும். I know the church. எனக்கு சபையை குறித்து தெரியும். I know the service. எனக்கு சர்வீஸை குறித்து தெரியும். I know the song. எனக்கு பாட்டு தெரியும். I know the prayer. எனக்கு ஜெபம் தெரியும். I know the Bible verse. எனக்கு அந்த வசனம் தெரியும். I know worship. எனக்கு worship தெரியும். I know speaking in tongues. எனக்கு இந்த அந்நிய பாஷை பேச தெரியும். I know people. எனக்கு ஜனங்களை பத்தி தெரியும். I know everything. எனக்கு எல்லாம் தெரியும். You know, this I know. Because we have started thinking I know everything. You know, because these days, because we know the song already, we don't even sing the song like a prayer, isn't it? Once upon a time, the same song we used to sing and we used to cry and we used to surrender. But now, if that song comes on the screen, we know and we don't cry anymore. We don't even sing anymore. Amen. அப்போ எனக்கு தெரியும்ன்ற அந்த மனசு அந்த சிந்தனை உங்களுக்குலாம் அங்கே வந்ததுக்கு பிறகு எல்லா காரியத்துமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு காலத்தில் ஒரு பாடல் வந்துச்சுன்னா அந்த பாடலை உங்களுக்கு நீங்கள் அதை அவ்வளோ ரசித்து உணர்ந்து அழகாக நீங்கள் பாடுவீங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த பாட்டு வந்தோடனே நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இந்த பாடல் தெரியும் அப்படின்ட்டு அதை உணர்ந்து கூடி பாட மாட்டேன். சில நேரம் அதை பாடக்கூடி மாட்டோம். You know, when the worship starts, we know it is worship. And now we are so familiarized with the worship that we don't even lift our hands. Do you lift your hands like before? Clap like before? Dance like before? Enjoy the worship like before? No, because we know everything now. அப்போ இப்பெல்லாம்
worship ஆரம்பிச்சானா உங்களுக்கு இப்ப வந்து கைகளை உயர்த்தி, ஏன்னா உங்களுக்கு worship எப்படி இருக்கும்னு தெரியும். அப்ப கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல என்ஜாய் பண்ணி கை தட்டி அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ நாங்க செய்யறதில்ல. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது நம்மளுக்கு பாட்டு தெரியும். அந்த பாட்டு வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு. The song doesn't speak to us anymore. அந்த பாடல் இப்போ எங்களோட பேசுகிறது கிடையாது. You know, I will tell you why. I was reading the Bible and I said Proverbs 1. Every time my mom used to tell 1 to 31 every month, every day you read 1. 100 times I would have read. I know Proverbs 1. So I never knew what God was speaking to me through Proverbs 1. Familiarity. அப்போ நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் வாசிக்கும் பொழுது எனக்குள்ளாகவே நான் சொல்லிக்கிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஏன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க நீதிமொழிகள் ஒவ்வொரு மாசமும் 1ல இருந்து 30 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வாசிக்க சொல்லி. அப்ப அதனால வாசிச்சு எனக்கு அந்த வசனம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோட என்ன பேசுறாருன்றதை நாங்க மறந்து விடுகிறோம். Speaking in tongues. அந்நிய பாஷை. How many of us know how to speak in tongues? எத்தனை பேருக்கு தெரியும் அந்நிய பாஷையில பேச? எத்தனை பேருக்கு தெரியும்? Do we speak in tongues? நாங்க அந்நிய பாஷையினால பேசுகிறோமா? We don't bother speaking in tongues. அந்நிய பாஷையினால பேசுறதே நாங்க விரும்புகிறது இல்ல. Because we are very familiar with that speaking in tongues culture. We are very familiar. When was the last time you spoke in tongues so much that you started sweating, you started falling down, you started feeling hot in your body? When was the last time? Because we are so much familiar with that speaking in tongues culture. அப்ப அந்நிய பாஷையை பேசி நீங்க அதுக்கு பழக்கப்பட்டதுனால அதுல அந்த காரியத்தையும் நீங்க செய்யறதுல எப்போ கடைசியாக நீங்க அந்நிய பாஷையை பேசி நீங்க நல்லா அதுல நிறைஞ்சு ஸ்வெட் பண்ணி அப்படி செய்த நாட்கள் உண்டு. You know the prayer, we pray, but when the prayer comes, we are so familiar. For example, 7 o'clock prayer. We are so familiar. 7 o'clock prayer. We will be doing all the other work. We will not be near the phone because we are familiarized with that 7 o'clock prayer culture. We don't even listen what the prayer is. We will be just doing what we are doing. We are so familiar. We are getting used to it. It has become very normal. It is all okay. It is okay. It is okay now. அப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய FCCM ப்ரேயரை நீங்கள் எடுத்துக்கொண்டா அந்த 7 மணிக்கு எத்தனை பேர் வந்து அந்த ப்ரேயரில் ரொம்ப உங்களை பழக்கப்படுத்தி கொண்டனால அதுலேயே நீங்கள் ஃபெமிலியர் ஆனதுனால அதுக்கு பக்கத்தில் ஃபோனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செபிக்கிறது கிடையாது. நாங்கள் எங்கள் வேலைகள் எல்லாம் செய்து கொண்டுட்டு அதுலேயே ரொம்பவே அதில் நாங்கள் பழக்கமாகிட்டோம். You know, okay, how when we come to the church, once upon a time we used to expect God should speak to us. God should speak to me. Today I am going to church. Whatever I am thinking, God should give me an answer through worship time, through prayer. It is not for everyone. I am just saying. But how many times it has just become another Sunday service. We come, we go. We don't expect God to move in this place. இங்க வந்து ஆண்டவரோட பேசுவார். ஒரு அசைவு வரணும். என் மேல கர்த்தரை நிரப்பணும். பரிசுத்த ஆவியானவரை நிரப்பணும். என்னோட பேசணும்னு நம்ம இப்ப அதெல்லாம் மறந்துட்டோம். We don't even ask that anymore because we are very, very familiarized with that. You know, there is a expression in English which says familiarity breeds contempt. All of you say familiarity breeds contempt. Let me tell you what it means. If you know a person or situation very well, you can easily lose respect for that person or become careless in that situation. Okay, another one, a prolonged exposure to someone or something can lead to a decrease in respect, admiration, affection and expectation. You know, when you are too much exposed to one person, when you are too much exposed to our church service or people or God or God's things,
like songs, prayer, we eventually take things lightly. We don't take things seriously. Church போலாம், பாட்டா பாடலாம், அந்த உணர்வு போயிருச்சு நம்மளுக்கு, அந்த சீரியஸ்னஸ் போயிருச்சு. அந்த ஆண்டவரை நான் ஆராதனைக்கு போறேன் அதெல்லாம் போயிருச்சு. As we are more familiarized, the respect has gone down, the fear of God has gone down slowly. Hallelujah, hallelujah கூட வர மாட்டேங்குது, because we are very familiar. சர்ச்ல சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லனாலும் பரவாயில்ல, உற்சாகம் போகுது. That is what the Lord started speaking to me about Proverbs 1:7. ஆண்டவர் அதனால தான் என்னோட பேச ஆரம்பிச்சார். எந்த அளவுக்கு நீங்க ஃபெமிலியரைஸ் ஆயிட்டீங்கன்னா ஜனங்களுக்கு இஷ்டம் கூட இல்லாம ஆயிடுச்சு. உற்சாகப்படணும், சத்தமா ஜெபிக்கணும், சத்தமா பாடணும். Now I am going to stop all this and the church will sing, church will pray. God was strongly speaking. Potter's Palace, we are very familiarized with what we are doing. We have to break that box and come out. So Potter's Palace நம்ம ரொம்பவே பழக்கப்படுத்தி கொண்டுட்டோம் இந்த காரியங்கள்னால. ஸோ இதுல இருந்து நாங்கள் வெளிவரணும். We are all familiar with scriptures. எங்க எல்லாருக்கும் ஆண்டோட வசனம் நல்லா தெரியும். When I read this verse, search me, O God, and know my heart. How many of you pray when the scripture is read, Lord, tell me what is wrong with me? What is wrong? We don't ask, right? Because we know. அப்ப எத்தனை பேர் வசனம் வாசிக்கும் பொழுது இருதயத்துல சொல்றீங்க, ஆண்டவரே இந்த வசனம் பேசுகிறது போல என்னோட நீங்க இடைப்படுங்க, என்னோட பேசுறதுன்னு எத்தனை பேர் நீங்க சொல்லுகிறீங்க? Too much familiarity has driven the fear of God away from our lives. எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இந்த காரியத்துல நாங்க பழக்கி கொண்டனால நாங்க தெய்வ பயத்துல இருந்து நாங்க தூரம் Too much familiarity has quenched the Holy Spirit. கர்த்தருடைய ஆவி எங்கள் மத்தியில குறைந்ததா காணப்படுகிற. ஏன் நாங்க இதுக்கு too much familiar ஆயிட்டோம்? ஆவியில அனல் மூட்டி நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. Only few will pray. Others, we are very familiarized with speaking in tongues that we have quenched the Holy Spirit. ஸோ ஆவியில நாங்க ரொம்ப அனல் குறைந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆவியா then we no longer pray louder, sing louder or clap louder because we are too familiar. We are very familiar. இப்போ நாங்க சத்தமா ஜெபிக்கிறது கிடையாது, பாடல் பாடுகிறது கிடையாது, கைகளை தட்டுறது, அது என்ன அதுல ரொம்ப நாங்க ஃபெமிலியர் ஆயிட்டோம். ரொம்ப ஊறி போய் எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. நம்ம முந்தி இருந்த வாழ்க்கை அப்படியே போயிருச்சு. அந்த ஆண்டவருக்காக அந்த வைராக்கியங்கள். Last week I was telling we have to change the way we think. போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் நாங்க சிந்திக்கிற காரியத்துக்கு மாற்றம் வரணும் அப்படின்ட்டு. This week I am telling you we have to change the way we live. இந்த வாரம் நான் சொல்லுகிறேன் நாங்க வாழுகிற வாழ்க்கை முறையை மாற்றணும். Whatever you think is familiar, throw it in the bin today and go home with fresh thinking. நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க ஃபெமிலியரா சிந்திக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் இன்றைய நாள்ல எரிந்துட்டு போங்க. When I preach saying the flesh should die, we all know the verse 100 times, but because we know the verse 100 times, our flesh is not dead. It is still living, doing everything what it wants. அப்ப நான் சொல்லும் பொழுது மாமிசம் எல்லாம் சாப்பிடிக்கணும் அப்படின்ட்டு மறிக்கணும் அப்படின்ட்டு நாங்க சொல்லுகிறோம். ஆனா எத்தனை பேருக்கு அப்படி நாங்க சொல்லி எங்களோட மாமிசம் மறிக்காதபடிக்கு நாங்க போகிறோம். அழகிருச்சு அந்த வசனம் கேட்டு. When I say I am a new creation, old things have passed away, everything is new. We have heard it from Sunday school. It doesn't work any longer. It doesn't convict us any longer. It doesn't poke us any longer. Because we think I know the verse. I have changed, everything is done. No. Familiarity has taken the fear of God away from our lives. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, நான் புதிய
புதுசாயிட்டோமா? நம்மளுக்கு அந்த வசனம் இனி குத்துறது கிடையாது. ஐயோ இந்த வாழ்க்கை நம்மளை விட்டு போகலையேன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எல்லா வசனமும் பழசாயிருச்சு. எந்த வசனமும் நம்மளோட பேசுறது கிடையாது. எந்த பிரசங்கம் சர்ச்ல பண்ணாலும் அது நம்மளோட பேசுறது கிடையாது. ஏன்? பழகி போச்சு. நான் மாறுற மாதிரி இல்ல, வசனத்துக்கு கேட்கிற மாதிரி இல்லைன்னு ஆயிடுச்சு. பிகாஸ் we are very used to the scripture. We don't change listening to messages. We don't change listening to the scriptures because we have become very familiar. வார்த்தையை கேட்டு நாங்க எங்களை மாற்றிக்கொள்கிறது கிடையாது. வசனத்தை கேட்டு நாங்க எங்களை மாற்றிக்கொடுக்கிறோம். ஏன் நாங்க அதுக்கு நாங்க பழகிக்கொண்டோம். If God wants, okay, before I used to see when children used to lead worship, they will fast, they will come with fasting, all those things. Now even worship leaders, they are very familiarized. I know how to worship, I can do it. Some children I know, they inquire the Lord, inquire the Holy Spirit, what are the songs to choose. This is not to tell anybody, I'm just removing the familiar spirit. How much do we prepare before our ministry? Oh, Sunday school ministry, this little ones, I know, I can manage. Oh, worship, I can manage. I know what to prepare. Oh, is it a prayer point? I know what to prepare. I don't want familiar. My dear people of God, because we are getting so much familiar with the culture, we don't change, we have not changed according to the word of God. அப்போ ஒரு காலத்துல வர்ஷிப் எடுக்கும்போது வர்ஷிப் லீடர்ஸோ என்ன செய்வாங்க, நல்ல உபவாசித்து ஜெபித்து தான் வர்ஷிப் எடுப்பாங்க. அதுக்கு குறித்து தானே அதற்கு தேவையான காரியங்கள் ஆண்டவர்கிட்ட சமூகத்துல போயிட்டு பாடல்களை சூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் இப்போ எங்களுக்கு பழகி போனனால வர்ஷிப்பா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், ஜெப ப்ரேயர் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸை மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பழகிப்படுத்தி கொண்டதுனால நாங்கள் முதல் அதுல ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு இருக்கிறோம். We don't even expect God to do miracles anymore in our lives, in our midst, because we are familiarized with Jesus. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதற்கு கூடி நாங்கள் எதிர்பார்க்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோத்துக்கு நாங்கள் ஒரு காரியத்துல ஃபெமிலியர் ஆயிட்டோம். Because we are familiar, because we are very used to everything, we have lost the respect for God. அப்ப எல்லா காரியத்திலும் நாங்க ரொம்பவே பழகி போயிருக்கிறனால ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த மரியாதை குறைந்து போனதாக காணப்படுகிறது. We have lost the fear of God. கர்த்தர் மேல இருக்கிற பயம் போய்விட்டது. We have lost the zeal for God. வைராக்கியம், தேவன் மேல இருக்கிற வைராக்கியம். Because things are very familiar, in Sunday service we have lost miracles. அப்ப ரொம்ப காரியங்கள் எல்லாம் பழக்கத்துக்குள்ளாக ஃபெமிலியர் ஆனனால சண்டே சர்வீஸ்க்கு ஒரு அற்புதம் இல்லாதபடி இருக்கு. Because we are very familiarized with all the scriptures, all the worship songs, we have lost encounters with God, isn't it? Only few people they call and tell me that they had encounters. They had encounters, but mostly during worship time, during prayer time, we have lost encounters because we are familiar with God, with everything. அப்போ வர்ஷிப் பாடலா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், அது எங்களுக்கு ரொம்பவே தெரிந்ததுனால கர்த்தரோட எங்களோட இருக்கிற அந்த ஒரு என்கவுண்டர்ஸை நாங்கள் இழந்து போய் காணப்படுகிறோம். Because we are familiar with the church people, the church setup, the church atmosphere, we don't even expect the move of God anymore, and we have lost tangible atmosphere in our midst. சபையில நடக்கிற வர்ஷிப்பா இருக்கட்டும், வசனங்களா இருக்கட்டும், மெசேஜா இருக்கட்டும், அதுக்கு நான் ரொம்பவே பழகி கொண்டனால கர்த்தருடைய பிரசன்ஸ், அந்த டான்ஜிபிள் பிரசன்ஸை உணர்கிறதே நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். You know what? Today I am going to break the spirit of familiarity in our midst. இன்றைய நாள்ல மத்தியில் இருக்கிற அந்த பழக்கப்படுத்தின காரியத்தை இன்றைய நாள்ல நம்ம உடைக்கி போட போகிறோம். Think about your first love, when you used to pray, when you used to praise, when you used to worship at home. உங்களுடைய ஆதி அன்பை நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஆரம்ப காலத்துல எப்படி நீங்க வைராக்கியமா ஜெபிப்பீங்க, அன்போடு கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்க, அதை நினைத்து
வைராக்கியம் அந்த ரெஸ்பெக்ட் நீங்க இழந்து You போயிருக்கிறீங்க. have lost the excitement for meeting Jesus in the church. சபையில ஆண்டவரை நீங்க மீட் பண்ணுங்க அந்த எக்ஸைட்மென்ட் நீங்க இழந்து You போயிருக்கீங்க. have lost the hunger and thirst in the house of God. தேவனுடைய ஆலயத்துல அந்த பசி தாகம் நீங்க இழந்து போய் காணப்படுகிறீங்க. Your expectation is zero now. You come to church, sit for the worship, sit for the message, finish the service, pack up everything, go home. Our expectation from the Almighty God, your expectation from Jehovah God, your expectation from the healer, your expectation from the powerful Holy Spirit is zero now, because you are familiar, very very familiar with Jesus. அப்ப தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு குறைந்திருக்கிறது. சபைக்கு வர்றீங்களா, ஆராதனை முடிக்கிறீங்களா, வசனத்தை கேட்கிறீங்களா, மறுபடியும் திரும்பி சபை பேக் பண்ணி திருப்பி போறீங்க. ஏன்னா கர்த்தர் மேல இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையில குறைந்திருக்கு. Priorities of our life have changed. எங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் மாறி போயிருக்கிறது. Matthew 6:28 says, "Seek ye first the kingdom of God and His righteousness." Our priorities have changed. Our pattern of giving importance to God has changed. Our reverence in worship has changed. Our participation in prayer has changed. நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் மாறிடுச்சு. முதல்ல வசனம் மத்தேயுல என்ன இருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஒரு சாக்கு என்கிட்ட வந்து சொல்ல முடியாது. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்போ நம்மளுக்கு மற்றது எல்லாமே நிறைய நம்மளுடைய பிரையாரிட்டிஸ் மாறிடுச்சு. ஆண்டவர் ரொம்ப குறைஞ்சிட்டார் நம்மளுடைய வாழ்க்கையில. But today I am going to pray. This cannot be the situation of the church. This cannot be the situation of my children. This cannot be the situation of my mothers. It has to change. இது எங்களுடைய பிள்ளைகளுடைய, எங்களுடைய மதர்ஸுடைய, என்னுடைய சபையினுடைய சிச்சுவேஷனா இது இருக்கக்கூடாது. இது மாறணும். We have to change. நாங்க மாறணும். When God, we always say, I want to change. நாங்க எப்பொழுதுமே சொல்லுவோம், நான் மாறணும் அப்படின்னு. Make me a better person, Lord. என்ன ஒரு பெட்டர் பர்சனா மாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். Jesus will ask, what do you want to change? Which area? Do you have an answer? அப்ப இயேசு உங்ககிட்ட சொல்வார், நீ என்னத்தை மாத்தணும், என்ன ஏரியாஸ்ல ஒண்ணு நீ மாற்றம் வேணும் அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்பார். அதற்கு நீங்க பதில் வைத்திருக்கிறீங்களா? Because we have lost encounters. God doesn't speak to us anymore. We think church is dull. This person did not lead worship. It is not the case. It is cold here. It is cold here. I may be a Christian from my birth, but if it is cold here, nothing can change me. Until this gets fire, that is when a change will take place in my life. ஏன்னா நாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய முகமுகமா கர்த்தரை சந்திக்கிற காரியங்கள்ல ஒரு தாகம் இல்லாதபடிக்கு நாங்க காணப்படுகிறோம். ஏன்னா எங்களுடைய இருதயம் குளிர்ந்து போய் காணப்படுகிறது. அதுல ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு செய்வாரு, பெரிய காரியங்களை செய்வார். உற்சாகம் குறைஞ்சிருச்சு. Let's all read Acts chapter 17 from verse, I want to read, it's a big chapter. Okay, verse from 1 to 15. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நாங்க it talks about two different churches. இது வந்து ரெண்டு சபையை குறித்து பேசுகிறது. Okay, வீட்டுக்கு போய் எல்லாம் படிக்கணும். பைபிள் இனிமே சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வரணும், நோட் புக் கொண்டு வரணும், பென் கொண்டு வரணும். From now on you have to bring a Bible, a notebook and a pen to church. Because I will stop this projector otherwise. அதுக்கு பிறகு இந்த ப்ராஜெக்டரை நான் நிப்பாட்டிடுவேன். Everybody has to turn your Bible, mark, write notes. You have to come every Sunday prepared. Lord, what do you want to speak to me today? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர்கிட்ட நீங்க கேட்டுட்டு வரணும். ஆண்டவரே, நீங்க என்னோட என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்ட்டு நீங்க கேட்டுட்டு வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பைபிள் புக்கு
சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிப்பார். சர்ச்சுக்கு வரும்போது எதிர்பார்ப்போட வரணும். ஏசப்பா என்னோட, எனக்கு தெரியும், எல்லா வசனமும் தெரியும், எல்லா ஜெபமும் தெரியும், எல்லா பாட்டும் தெரியும். பிரயோஜனம் இல்ல. No use. You sing the full song, but you sing with your lips. No point. It is not going to. When was the last time you sang a song with tears, full sweating, full sweated, filled in tongues and prayed? When was it? Because we know the tongues too much. Isn't it, Auntie? Auntie, it is me also. I take it for me. Isn't it? I was thinking, when was the last time I was sweating when I was speaking in tongues? You know, we have to change. I heard a message. In that message, I heard a pastor saying, if you are shy, how are you going to drive the devil out? Isn't it? If you are shy praying, how are you going to drive the devil out? If you are shy worshiping, how are you going to drive the devil out? நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா ஜெபிக்க வைக்கும், பாட்டு பாட வைக்கும், ஆராதிக்க வைக்கும். சர்ச்சுக்குள்ள நம்ம வெட்கப்பட்டோம், எப்படி பிசாசு துரத்து போறோம்? பிசாசு போகாது. It is not going to live. It is not going to go. Amen? Because we are very familiarized with everything. Music சத்தமா போட்டுருவாங்க. They will have a loud music. அதுல நம்ம பாடனா என்ன, பாடலனா என்ன. Whether we sing, whether we don't sing, we don't mind because the music is so loud. I'm going to stop everything and the church will worship God. The bride will worship the bridegroom, not the music system. Hallelujah. Hallelujah. That is true. Okay, let's read. I have to finish. Acts 17. Okay, I want two people to read. One, the first church is the church in Thessalonica. All of you say church in Thessalonica. எல்லாரும் சொல்லுங்க, தெசலோனிய சபை. Thessalonica. Thessalonica. Okay. Next is Berea. I don't know what is in Tamil Berea church. I'm saying this to online church people as well. You are too familiar with the Holy Spirit. You are too familiar with your church that you don't respect your church. You don't respect your man of God or woman of God. You don't respect anybody. You forget that God has planted these people in your vineyard for a purpose. It was God's design. The church is a garden and God has planted these people in your lives. We are very familiarized that we don't worship, we don't pray like before, and we think life has not changed. Miracles don't take place anymore. Today we are going to ignite our spirit one more time. Okay, let's all read. Apollos and Apollonica, they came to Thessalonica. Apollonia. They came to Thessalonica where there was a Jewish synagogue. What was there? What was there? என்ன இருந்துச்சாங்க? ஒரு யூத ஆலயம் இருந்தது. As his custom was, Paul went into the synagogue and on 3 Sabbath days, 3 Sundays, he reasoned with them from the scriptures, explaining and proving that the Christ had to suffer and rise from the dead. This Jesus I am proclaiming to you is the Christ. He was talking about Jesus Christ to the church. இயேசு கிறிஸ்துவை குறித்து சபைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். Some of the Jews were persuaded and joined Paul and Silas. சிலருக்கு பவுலும் சைலஸும் இயேசு சாமியை பற்றி சொல்லி கொடுத்தது பிடிச்சிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. And as did a large number of God-fearing Greeks and a very, very few women followed in Thessalonica. Okay? Do you understand? Thessalonica சபையில பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு சுவாமி தான் மெய்யான தேவன், அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் பிரசங்கிக்கும் போது அதை கேட்டு சிலர் மனம் மாறி பவுலும் சீலாவுக்கும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க.
கொஞ்சோண்டு பெண்களும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க, நிறைய கிரேக்கர் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சரியா? But the Jews were jealous, and you know, after 5 we see that the Jews were so jealous, they wanted to stone Paul, and Paul had to run out of Thessalonica into another city. அப்ப யூதர்கள் எல்லாம் பவுலை குறித்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் வந்து அந்த யூத தேசத்தை விட்டு வெளியே போகிறதற்கு வெளியே போயிட்டாரு. Okay, so now Paul comes into another city, and this city is called Berea. Paul வந்து இன்னொரு பட்டணத்துக்குள்ளாக போறார். அந்த பட்டணத்தின் பேர் வந்து பெரேயா. Okay, shall we all read together from 10? 10ல இருந்து எல்லாரும் ஒன்று in your own language, உங்களுடைய சொந்த மொழிகள்ல. As soon as it was night. Are you all reading? Music madam, I want my church to read. As soon as it was night, the brothers sent Paul and Silas away to Berea. On arriving there, they went to the Jewish synagogue. Here also same Jewish synagogue they are going. Okay, இங்கேயும் கூட ஒரே மாதிரி யூதருடைய சபைக்கு அவங்க போகிறாங்க. Now the Bereans were of more noble character than the Thessalonians, for they received the message with great eagerness and examined the scriptures every day to see if what Paul said was true. Many of the Jews believed, as did also a number of prominent Greek women and Greek men. Hallelujah! Hallelujah! Do you understand what happened? In Thessalonica, when Paul went, people were not interested to listen to the message in the church. They were not interested about Jesus. They were not interested about the miracles. They were not interested about the Holy Spirit. They were just sitting, listening. Some changed. Others, they were ready to hit Paul. But in Berea city, when Paul preached in a Jewish synagogue, the Bible says they were eager. They were eagerly listening to the message of Christ, the message of Paul. And every day they were reading scriptures to see if every miracle is coming to pass in their lives. What happened? God started touching people's life. God started changing people's life. The Bible says many Jews were saved. Many Greek women and Greek men were saved. Hallelujah. My dear people of God, today, before leaving the church, tell God, I am not going to take things lightly anymore. You know, reading Bible is no longer a fashion. Do you know that? Reading Bible is no longer a fashion, a trend. People don't read anymore. அப்போ இந்த காலத்துல வேதம் வாசிக்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாவே இல்ல, ஒரு ட்ரெண்டாவே காணப்படுகிறது இல்ல. You know, going to church is no important to us anymore. சபைக்கு போகிறது என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியமா இல்ல. Because what they preach, I know. ஏன்னா அவங்க என்ன பிரசங்கிக்க போறாங்களோ அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். The Jesus I know. இயேசு எனக்கு தெரியும். This familiarity spirit, it is a spirit. It is a sin. If it is a spirit, it is a sin. Amen. அது ஒரு ஆவி. அது ஒரு ஆவி. அது ஒரு ஆவினா அது ஒரு பாவம். Today we are, you know, God will remove the familiarity spirit, but it is you who has to show the hunger and thirst. It is you who has to show the excitement for Jesus. It is you who has to show the expectation every day. Every day read the Bible and believe Jesus is going to do a miracle in your life. Believe, read the Bible and read that God can heal my situation. Read the Bible and believe that through the scriptures my children will be saved. Read the Bible, worship in your heart, in your house. As the worship leader said, start praising today. The Jerichos will fall. Hallelujah. Amen.
lifestyle has changed completely. Our lifestyle has changed. Enough of enough. The familiarity spirit has changed the fear of God in our lives. The familiarity spirit has quenched the Holy Spirit. We don't even speak in tongues anymore. How many, when we ask, do you want to have the gift of speaking in tongues? We say yes. Once we receive, we put it in a box. We don't use it. You know how powerful, God was speaking to me. You know how powerful weapon you have, speaking in tongues, but you don't have time to use that weapon. You are looking everywhere for an answer, but the answer is in your heart. It is with you. Do you know that? பதில் உன்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம you know what? Very funny, but I'm telling you. I was telling God, Lord, I want people to be healed when I pray. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிருந்தேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் சுகமடையணும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். How many of you have prayed like me? When I pray, people should be healed. எத்தனை பேர் என்னை போல நீங்க ஜெபித்திருக்கீங்க, நான் ஜெபித்தா ஜனங்கள் சுகமடையணும் அப்படின்ட்டு? கொஞ்சம் பேர் சேஃப் சைடுல இருக்கீங்க. இவன் என்ன சொல்ல போறாங்க next? Some people are very safe. What is this she's going to tell next? Yes, you know, I was telling God, what is the answer? What is the answer? I want to pray for people and I want them to get healed. What is the answer? What is the key? What is the weapon? Teach me. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே பதில சொல்லுங்க இதுக்கு ஏத்த திறவுகோல் ஜோமன்னா சுகமடையணும். You know what God told me? It was like a slap on my face. He said, then start praying for people. Call people and start praying for them. Pray 50 people a week. Pray 100 people a week. Pray 200 people a week. From 201, miracles will take place. From 101, miracles will take place. I did not pray. I wanted to pray, but I did not pray. The answer was simple. God will not say, go to the mountain in Greenwood, spend one full night there, come down, people will be healed. No, start praying for people. That's the answer. You know what I did? Every day. Monday, I was sharing with some. Every day, I started, not texting, I started calling people. People were calling me. People were calling me when I asked, and I was praying for them. On Friday, I had nobody called me. I did not call anybody. Then I remembered one of my friends is traveling to Africa. That was the chance. I said, I am going to pray for her journey. I called that person, started praying. Pray for something. Unless you pray, how is the healing going to take place? Amen? True? Amen? True? Lord, when I worship, presence, Shekinah, glory should come. When was the last time you worshipped? No. When was the last encounter you had with God? God told me clearly, if you cannot have an encounter with God, your people cannot have an encounter with God. If you cannot follow your message, obey your message, people will not follow your message.